திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்க, மறக்காமல் பாருங்கள். ஒரு அன்பான வார்த்தை போதுமானது உங்கள் நம்பிக்கையை இரட்டிப்பாக்க. ஒவ்வொரு வெற்றியின் பின்னும் ஒரு சிறந்த சிந்தனை உள்ளது. உங்கள் எண்ணங்களை நேர்மையாக மாற்றி உங்கள் இலக்குகளுக்கு உங்கள் அழைத்துச் செல்லுங்கள். ஒரு நல்ல வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அதை பார்க்க மனம் வேண்டும். பாராட்டத்தக்க குணம் இருக்க வேண்டும். பணத்தால் வாங்க முடியாதது நல்ல ஆரோக்கியம். அன்னையின் கடனை அடைக்க முடியாது. அப்பா பட்ட கஷ்டம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒன்று. பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமை கொள்ளாத ஒரே விஷயம் மரணம். உறவு என்பது ஒரு செடி போன்றது. அன்புடன் தண்ணீர் பாய்ச்சினால்தான் வளரும். புறக்கணிக்கப்பட்டால் அது படிப்படியாக இறக்கிறது. எதையும் சாதிக்க வேண்டுமானால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். பொறுப்புகள் எப்பொழுதும் கனமானவை. திறமையானவர்களால் மட்டுமே அவற்றை சரியாக செய்ய முடியும். ஆசையுடன் அமர்ந்தால் வெற்றி கிடைக்காது. கடினமாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சுமைகளை சுமப்பவனை விட பொறுப்பை அறிந்தவன் சிறந்தவன். பணம் படைத்தவனை விட ஒழுக்கம் தெரிந்தவன் மேல். ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகிறது. உதவி செய்வது பணத்தால் மட்டுமே செய்யப்படுவதில்லை. இதயம் இருந்தால் ஒரு சில அன்பான வார்த்தைகள் பலருக்கு உதவும். மற்றவர்களிடம் குறைகள் இருந்தால் சொல்ல வேண்டும், ஆனால் குறையாக பேசக்கூடாது. இந்த சமூகத்தில் யாரும் சரியானவர்கள் இல்லை. நல்ல எண்ணங்கள் ஆரோக்கியத்தை தரும். கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு புதிய நோய்களை கொண்டு வரும். எனவே நன்றாக சிந்திப்போம். என்றென்றும் ஆரோக்கியமாக இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏறிய படிக்கட்டுகள் தான். நீ நடந்த வழியை என்றும் மறக்காதே. அதை மறந்தால் அம்மாவை கையால் அழித்தது போல் ஆகிவிடும். தண்ணீரில் படகு இருக்க வேண்டும், ஆனால் படகில் தண்ணீர் இல்லை. வாழ்க்கையிலும் நினைவுகள் இருக்க வேண்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கை நினைவுகளில் கழிக்காதீர்கள். ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல மனிதர். அவர் விரைவாக புரிந்து கொள்ள ஆழமாக படிக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இரண்டும் நம் வாழ்வின் ஒரு பகுதி. அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். அதிர்ஷ்டத்தால் கிடைப்பது உங்களை பெருமைப்படுத்தும். கஷ்டப்பட்டு சம்பாதித்தது திருப்தி அளிக்கிறது. எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய எதுவும் சிறிய மதிப்புடையது. கடின உழைப்பு பத்திரமாக இருந்தாலும் மதிப்பு அதிகம். பொறுப்பாக இருந்தாலும் சரி, இருப்பதாக இருந்தாலும் சரி. நம்பிக்கை ஒரு உண்மையான உறவின் அடித்தளமாகும். நகர்ந்தால் பந்தம் நிலைக்காது. 10 பேருடன் அமர்ந்து ஒருவரை பற்றி தவறாக பேசுவதை விட தனியாக அமர்ந்து நல்ல புத்தகங்களை படிப்பது நல்லது. ஒரு நபர் புகைப்பிடித்தாலும் பரவாயில்லை, ஆனால் நடிப்பு மட்டும் இருக்கக்கூடாது. நடிப்பவருடன் நாம் இருந்தால் ஏமாந்து போய்விடுவோம். இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். எதுவுமே இல்லாத போது அனைத்தும் இருப்பது போல் இருங்கள். எல்லாம் இருக்கும்போது எதுவும் இல்லாததாக போல் இருங்கள். இதுவே மனித வாழ்வதற்கு ரகசியம். புரிந்து கொள்ளும் குணம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழலாம். நீ சம்பாதிக்கும் போது பல வகையான புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். கவனமாக இருங்கள். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. நீ ஏமாறும்போது உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பேர் நம்மிடம் உண்மையாக பழகுகிறார்கள் என்பதை பணம் மட்டுமே தீர்மானிக்கிறது. பணம் நம் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் தூக்கத்தையும் தீர்மானிக்கிறது. எந்த பந்தமான இணைப்பு நம்பிக்கை, மரியாதை, காதல் மீது இருக்கும். மனைவியின் குறைகளை மற்றவர்கள் முன் சொல்லக்கூடாது. அதேபோல் கணவரின் வெகுளித்தனம் மற்றவர்கள் முன் பேசக்கூடாது. கர்வம் இருந்தால் வாழ்க்கை இழக்க நேரிடும். தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம். மனிதன் வாழ்க்கை என்பது புதிய பாதை போன்றது. எத்தனை புதிய பாதைகள் வந்தாலும் வாழ்க்கை அழகாக மாற்ற நம்மால் மட்டும்தான் முடியும். புத்திசாலித்தனமாக பேசுவது பெரிய விஷயம் அல்ல. தெரிந்த தேவையானது மட்டுமே பேசுவது பெரிய விஷயம். நால்வருக்கு நன்மை செய்யும் குணம் இருந்தால் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார். இந்த நாட்களில் தவறு செய்யும் அவர்களை தவறு செய்கிறேன் என்ற வருத்தமில்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார்கள். காலம் இருக்கும்போதே ஒன்றாக இருக்க வேண்டும். காலம் கடந்து போனால் எவ்வளவு கலங்கினாலும் திரும்ப வராது. நீங்கள் தலை குனிந்தால் இந்த உலகம் உங்கள் தலை மீது கால் வைப்பார்கள். நீங்கள் தலையை உயர்த்தினால் இந்த உலகம் உங்கள் முன் தலை குனிவார்கள். பயத்தை ஜெயித்தால் வெற்றி நமது ஆகும்.
இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கல்வி கற்பிக்காது, நம்முடைய அனுபவமே இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கும். பெரியவர்கள் சொல்லும்போது அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். அவர்கள் அனுபவத்தில் சொல்கிறார்கள். நீங்கள் இழக்கும்போது அவர்கள் பேச்சை கேட்க நினைப்பது அர்த்தமில்லாத ஒன்று. பணம் கடனாக கேட்பவர்கள் உங்களை கடவுளாக பார்ப்பார்கள். கொடுத்த பணத்தை கேட்கும்போது உங்களை எதிரியாக பார்ப்பார்கள். நண்பர்களிடம் சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்றாக இருக்கிறோமோ இல்லையோ, கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. பந்தங்களை அழிக்க பெரிய காரணங்கள் தேவையில்லை. சிறிய சிறிய விஷயங்கள் கூட மிகவும் பெரிய தூரத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு ஆண் பிள்ளை எவ்வளவு தவறு செய்தாலும் கொஞ்சம் காலமே இருக்கும். ஆனால் ஒரு பெண் பிள்ளை தவறு செய்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். பெரிய லட்சியத்தை கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி பெரிய செல்வங்களுடன் ஆனந்தத்திற்கு சமம். நிம்மதியாக உள்ளவர் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். நேர்மையான எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். நாம் தாமதமாக செய்யும் வேளையில் வாழ்க்கையில் அனைத்தும் விரைவாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அன்னதானம் என்பது நம் மன அமைதிக்காக செய்வது. யாருக்கேனும் சிறு உதவி செய்து பார், நம் மனம் சந்தோஷமாக இருப்பதை உணரலாம். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது. எனவே முடிந்தவரை பந்தத்தை சம்பாதிக்கவும். உங்களுடையது இல்லாததை நீங்கள் எவ்வளவு நினைத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடையது எவ்வளவு வேண்டுமென்றாலும் உன்னை விட்டு செல்லாது. உங்கள் வாழ்க்கையில் சரியான திட்டம் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற முடியாது. இரண்டு பக்கமும் தவறு இருந்தால் சண்டையாகாமல் அப்படியே தொடரும். ஒவ்வொரு பந்தத்திலும் சில பிரச்சனைகள் வருவது இயற்கை. ஆனால் மன்னிக்கக்கூடிய இதயம் இருந்தால் பந்தம் சீர்நிலையாக இருக்கும். நீங்கள் உங்கள் இழந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றலாம். ஒவ்வொரு நேரமும் முக்கியமானது. எதிர்காலத்திற்காக பயன்படுத்துங்கள். இந்த சமூகம் உங்களை தவறுக்காக குற்றம் சாட்டுகிறது மற்றும் கண்டிக்கிறது. இதற்கு பயந்து நீங்கள் பின்வாங்குவது அல்லது எதிர்ப்பது உங்கள் கையில் உள்ளது. பிறப்பால் குழந்தைகளுக்கு எந்தவிதமான குணங்களும் குறைபாடுகளும் இல்லை. பெற்றோரின் நடத்தை, எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள் குழந்தையின் கலாச்சாரத்தை வடிவமைக்கின்றன. தூய்மையான மனம் எல்லாவற்றையும் பேசும். மனதில் எதையும் மறைக்காதே. அவர்களால் காதலிப்பது போல் நடிக்க முடியாது. அவர்களின் கோபம் தற்காலிகமானது, ஆனால் அவர்களின் காதல் வாழ்நாள் முழுவதும் உள்ளது. உங்களை பற்றி ஒருவர் கூறும் தீமை உங்கள் காலில் தூசி போன்றது. இதை நினைத்து கொண்டு உங்கள் நெற்றியில் பூசிக்கொள்ளக்கூடாது. இந்த சமூகத்தில் விவேகமுள்ளவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பணத்துடன் காலத்தை கடத்துபவர்களே அதிகம். சில நிகழ்வுகளை பார்க்காமல் இருப்பது நம் கண்களுக்கு நல்லது. சில விஷயங்களை கேட்காமல் இருப்பது நம் காதுகளுக்கு நல்லது. பிறரை பற்றி சிந்திக்காமல் இருப்பதே நம் மனதிற்கு நல்லது. தன்னை எரித்தாலும் மற்றவர்களுக்கு ஒளி தரும் விளக்கு. மேலும் சிலர் தங்கள் இதயத்தில் வலி இருந்தாலும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பரப்புகிறார்கள். எவ்வளவு நுட்பமான நூலாக இருந்தாலும் அது தன்னைத்தானே அழித்து கொள்ளாது. எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அது தானாக பிரிந்து விடாது. ஒருவர் முட்டாள்தனமாக குறுக்கிட முயற்சிக்காவிட்டால் நல்லவைகள் நடக்கும் முன் நல்லவைகள் நடக்கும். காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருள் என்றென்றும் நிலைக்காது. கஷ்டம் என்றென்றும் நிலைக்காது. இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு பெண் கசாப்பு கடைக்காரனுடன் வாழலாம். ஆனால் சந்தேகத்திற்குரியவுடன் வாழ்வது மிகவும் கடினம். அதாவது அந்த பந்தம் பல 100 வருடங்கள் ஆயுள் காலம் போன்றது.